40 வருஷமா இவங்க பண்ணும் போது எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு. இப்ப 4000 பேர் கிட்டத்தட்ட மிஸ்ஸிங்ன்றாங்க, அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க? ஒரு தூய்மை பணியாளர் வந்து இத்தனை புணங்களை நான் எரிச்சேன் புதைச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த புணங்களை கொடுத்தது யார்? இன்னைக்கு தர்மஸ்தலான்னு நீங்க இப்ப கேக்குறீங்க. ஆனா இந்த தர்மஸ்தலான்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு இது சம்பந்தமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமானா இன்னைக்கு கேள்விக்குறிதான். மனிதனை வந்து மனிதனாகவே பார்க்காத ஒரு ஜீவனாலதான் இந்த மாதிரியான கொலைகளை பண்ண. இப்போ வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகத்தின் மேல எந்த விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் காவல்துறை எடுக்கும். அது கிட்டத்தட்ட வந்து 13 குழிகள் இதுவரை தோண்டப்பட்டிருக்கின்ற. அது 13வது குழியில மட்டும் 100 பிணங்களோட எலும்பு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தா, நீங்களாம் யாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் கேட்கும் போது இது இன்டர்நேஷனல் கிரைமா இருக்குமோ? ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு செக்ஷுவலுக்காக இந்த மாதிரியான கொலைகளை பண்ணியிருக்கணும், இல்ல நரபலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவைக்காக இதை பண்ணியிருக்கணும். அந்த கிராமமே இதுக்கு உடந்த, அதாவது மொத்தமா அந்த ஏரியால இருக்கிற அனைவரையுமே இந்த விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்து கைது பண்ணணும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகத்துல உனக்கு தெரியாம உன் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருமே கேட்கல.